சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது அது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு எலெக்ஷன். இப்போ அங்கே நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நிதிஷ்குமார் யாதவ்ன்றது என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபியை ஆதரிக்கிற கூட்டணியாக இருந்திருக்கு. தேஜஸ்வி யாதவ் வந்து காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்கிற ஒரு போட்டியாக அங்கே நடந்திருக்கு. பீகார் எலெக்ஷனில் மொத்தம் 243 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி போட்டிட்டு இருக்காங்க. இதுல இந்த 243 தொகுதிகளில் பிஜேபி 101 தொகுதியில போட்டிட்டு இருக்கு. ஜேடியு வந்து 101 தொகுதியில போட்டிட்டு இருக்கு. இருவரும் சமமா போட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்ஜேபின்ற கட்சி 28 தொகுதியில போட்டிட்டு இருக்கு. எல்எம்என்ற கட்சி 6 தொகுதியிலையும், ஹெச்எம்என் கட்சி 6 தொகுதியிலையும் போட்டிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆதரிச்ச கூட்டணி கட்சிகள்ல வந்து மொத்தம் 143 தொகுதிகளில் வந்து ஆர்ஜேடி போட்டிட்டு இருக்கு. 61 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள், மற்ற விஐபி கட்சிகள் மற்ற தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. இதுல மொத்தம் போட்டியிட்ட இந்த தொகுதிகளில் 101 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 89 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கு. அதே 101 தொகுதிகளில் போட்டியிட்ட ஜேடியு கட்சி 85 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அதுல எல்ஜேபி அப்படின்ற கட்சி 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. மற்ற கட்சிகள்ல 6 தொகுதிகளை போட்டிட்டு 4 இடத்துலையும், இன்னொரு கட்சி 6 தொகுதியில போட்டு 5 இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்கு. அதுவே காங்கிரஸ் ஆதரிச்ச மகாபந்தன் கூட்டணிக்கு வந்தா அதுல ஆர்ஜேடி 143 தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் 25 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் 61 தொகுதியில போட்டுட்டு கணிசமான வெற்றி, ஆறுதல் வெற்றின்ற மாதிரி 6 தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்கு. சிபிஎம், விஐபி இவங்க கட்சிகள் மீதமுள்ள தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் 3 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது என்டிஏ கூட்டணி 202 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. எம்ஜிபி கூட்டணி வெறும் 34 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுவே மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை தான். இது எப்படி ஒரு போன முறை அதிகபட்சமாக இருந்த ஒரு கட்சியால் இந்த முறை எப்படி இது பின்தள்ள முடியும்? அதாவது நீங்கள் நிறைய நலத்திட்டங்கள் அங்கே பண்ணியிருக்கீங்க, நிறைய நலத்திட்டங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்கன்னா ஓகே, இவங்க சரியா நடந்துக்கல, இவங்க நிறைய நலத்திட்டங்களை கொடுத்தாங்க, அதனால மக்கள் அவங்க ஆதரிச்சு. நீங்க ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு எக்ஸாம்பிள் அங்க இருக்க பீகாரிஸ் கிளம்பி இங்க வேலைக்கு வராங்க, இங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அப்போ அங்க எதுவும் ஒழுங்கா இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஒழுங்கா இல்லாத உங்களுக்கு மக்கள் எப்படி ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்க முடியும்? அது இத்தனை தொகுதிகள்ல